உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து யூடியூப் வீடியோஸ்க்கு வந்து நம்ம 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ கொடுத்துக்குங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன். இதில் வந்து 4 ஆப்ஷன் இருக்கும்: மீடியா, ஆடியோ, ரெக்கார்டு, லேயர். மீடியா கிளிக் பண்ணி நீங்கள் எந்த வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ இல்லை ஃபோட்டோஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு வீடியோ ஃபைல் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வீடியோவில் ஒரு பர்டிகுலர் பார்ட், அதாவது வந்து இந்த பார்ட்டுக்கு லெஃப்ட்டில் இருக்கிறதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா அந்த வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. நம்ம 1 by 1 பார்க்கலாம். பட் பேசிக்காக என்ன வேணுங்கிறது இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோனுடைய லெஃப்ட் சைடு மட்டும் எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ட்ரிம் டு லெஃப்ட் கொடுத்துடலாம். அதே மாதிரி வீடியோனுடைய ரைட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வீடியோனுடைய எந்த இடத்துலேருந்து ரைட் வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து வச்சுட்டு ட்ரிம் டு ரைட் ஆஃப் ப்ளே ஹெட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். அதே மாதிரி தாங்க அடுத்து ஸ்ப்ளிட்டட் ப்ளே ஹெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோவை எவ்வளோ பார்ட்ஸாக வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய லென்த்தியான வீடியோ இருக்குது, அதில் நடுவில் வந்து ஒரு பார்ட் நீங்கள் எடிட் பண்ணி ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு முன்னாடியும் பின்னாடி வச்சு அதை கட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட்டட் ப்ளே ஹெட் கொடுத்திங்கன்னா அது ஸ்ப்ளிட் ஆகிடும். அந்த எந்த பார்ட் வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஸ்ப்ளிட்டட் ப்ளே ஹெட். அடுத்தது வந்து ஸ்ப்ளிட் அண்ட் இன்சர்ட் ஃப்ரீஸ் ஃப்ரேம். அப்படின்னா வீடியோவில் ஒரு பர்டிகுலர் பார்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகி அப்படியே நிற்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த பார்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அதெல்லாம் அந்த டக்ஸ் எல்லாம் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்டிகுலர் பார்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தாங்க பேசிக்காக ட்ரிம் பண்ணி எடிட் பண்ணுறதுல இருக்கிற 4 ஆப்ஷன்ஸ். இதே வந்து ஒரு பேசிக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து போதும். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் பேசிக்கான ஆப்ஷன்ஸ். அதாவது வந்து நீங்கள் ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணியாச்சு, அதில் வந்து எந்தெந்த பார்ட் வேணும் வேண்டாங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு எப்படி அதை ட்ரிம் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு வீடியோவுக்கு எப்படி வந்து ஒரு ஆடியோ இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ உங்களோட வீடியோ ஃபைலில் வந்து எந்த ஆடியோவுமே இல்லை, அதாவது எம்டியான வீடியோ ஃபைல் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 ஃபோட்டோஸ் போட்டிருக்கீங்க, அதை வந்து நம்ம ஒரு வீடியோ ஃபைலாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு பேக்ரவுண்டில் மியூசிக் வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைலை ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஆல்ரெடி உங்கள் வீடியோ நீங்கள் ஏதாவது சமையல் வீடியோ அந்த மாதிரி எடுத்திருக்கீங்க, அதில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறீங்க. அதாவது அந்த எடுக்கிறப்ப இருக்கிற நாய்ஸ்லாம் இருக்கக்கூடாதுங்கிறக்காக அந்த வீடியோனுடைய வாய்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த 3 ஆப்ஷனையும் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ எந்த இடத்துலேருந்து, அதாவது அந்த வீடியோ ஃபைலில் எந்த இடத்துல வந்து நீங்கள் வாய்ஸ் கொடுக்க போகிறீங்களோ இல்லை மியூசிக் ஆட் பண்ண போகிறீங்களோ அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஆடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் மியூசிக் வந்து ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிற, அதாவது கைன்மாஸ்டர்லேயே இருக்கிற மியூசிக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வேணும்னா வந்து டவுன்லோட் பண்ணியும் இதில் இது பண்ணிக்கலாம். நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்டட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே இருக்கும். என்ன மியூசிக் ஆட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைலை வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணால் அது ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ கீழே வந்து அது ஆட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபைல் வந்து ஆட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக அந்த ஆடியோ ஆட் ஆகிருக்கும். சப்போஸ் எனக்கு பாதி வரைக்கும் மட்டும் வேணும், அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதே மாதிரி தான் நீங்கள் அந்த ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்க, அதே மாதிரி தான் ஆடியோ ஃபைலையும் நம்ம வந்து எடிட் பண்ண முடியும். ட்ரிம் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. வால்யூம், அதாவது ஆடியோனுடைய வால்யூம் எந்த லெவலில் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு மியூசிக் போடுறீங்க, மைல்டாக மியூசிக் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து வால்யூம் குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து வாய்ஸ் சேஞ்சர் கூட பண்ணலாம். அதுக்கும் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இன்டெப்த் அதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஒன்று எப்படி மாற்றினா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு ஆடியோ ஃபைல் ஆட் பண்ணிட்டீங்க, அதுக்கு வேணும் எவ்வளோ வேணும் வேண்டாங்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ண முடியும், வாய்ஸ் சேஞ்சும் பண்ண முடியும். இதுதான் பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டியது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பில். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, ஒரு வீடியோவுக்கு எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். அந்த ரெக்கார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸ்டார்ட் ஸ்டாப் கொடுக்குறது, நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். எப்போ நீங்கள் வந்து ஸ்டாப் வேணுமோ அப்போ வந்து ஸ்டாப் கொடுத்துருங்க. ஸோ உங்கள் வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிரும். இதை வந்து நீங்கள் ரிவ்யூ பார்த்துக்கிட்டு ஓகேவாக இருந்தால் டிக் மார்க் கொடுத்து ஓகே கொடுத்துடலாம், இல்லைன்னா ரீரெக்கார்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ எல்லா இதுக்குமே வந்து நீங்கள் மேலே அந்த டிக் மார்க் கொடுக்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு ட்ரிம் பண்ணுறீங்க, எடிட் பண்ணுறீங்க, எதுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த டிக் மார்க் இருக்கும். அதை வந்து எல்லா ஆப்ஷனுக்குமே கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ ஃபைலுக்கு எகெயின் வந்து நம்ம வால்யூம் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆடியோவுக்கு அந்த ஆடியோ ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எது வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லூப் அண்ட் லூப் டு எண்டு. சப்போஸ் நீங்கள் ஒரு மியூசிக் ஆட் பண்ணியிருக்கீங்க, அந்த மியூசிக் வந்து உங்கள் வீடியோ ஃபுல்லாக வரணும். இப்போ வீடியோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ, ஆனால் உங்கள் மியூசிக் வந்து ஒரு 2 மினிட்ஸ் மியூசிக் தான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த மியூசிக் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு லூப் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து எகெயின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். லூப் டு எண்டு கொடுத்திங்கன்னா அந்த வீடியோனுடைய எண்டு வரைக்கும் அந்த மியூசிக்கே வந்து ப்ளே ஆகும். இப்போ நடுவில் எங்கேயாவது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல லூப் டு எண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் வாய்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இதுதான் லூப் அண்ட் லூப் டு எண்டு. ஒரு பர்டிகுலர் மியூசிக் ஆர் வாய்ஸ் வந்து ஒரு வீடியோவோட எண்டு வரைக்கும் வரணும்னா நீங்கள் வந்து இந்த லூப் டு எண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து லூப் டு எண்டு கொடுத்துருந்தேன், அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் என்னால் அந்த இடத்துல ட்ரிம் பண்ண முடியும். எண்டு வரைக்கும் அதை நம்ம கொடுத்துருந்தோன்னா நம்மளால் வந்து அந்த இடத்துல ஆடியோ வந்து ட்ரிம் பண்ண முடியாது, கட் பண்ண முடியாது. வாய்ஸ் ஓவர் எதுவும் நடுவில் கொடுக்க முடியாது. ஒரு பிளெயின் மியூசிக்காக இருக்குன்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா லேயர் ஆப்ஷன். இதுதான் 4th ஆப்ஷன். இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும்னா ஹைலைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து இந்த லேயரில் தான் இருக்குது உங்களுக்கு. இந்த லேயர் பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட்டு வந்து நான் ஒரு பிளெயின் பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஸில் போயிட்டு எம்டி இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீடியா அதாவது லேயர் கிளிக் பண்ணால் மீடியா, எஃபெக்ட், டெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கர், ஹேண்ட் ரைட்டிங் இந்த ஆப்ஷன்லாம் இருக்கா. இப்போ இந்த லேயரில் இருக்கிற மீடியா கிளிக் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ ஆட் பண்ணீங்க ஆன் டாப் ஆஃப் த பிளாக் ஸ்க்ரீன்னா உங்களால் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும், எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், இல்லை சின்னது பண்ண முடியும். ஒரு 4 ஃபோட்டோ நீங்கள் வந்து ஒரே ஸ்க்ரீனில் ஆட் பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். லேயர் கிளிக் பண்ணி ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து லேயரில் இருக்கிற மீடியாவை கிளிக் பண்ணி நம்ம வந்து என்ன ஃபோட்டோஸோ வீடியோஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன், எனக்கு அந்த ஃபோட்டோவில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டு மட்டும் பிளர் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வரும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ எந்த அளவுக்கு வந்து அது பிளர் ஆகணுமோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து உங்களுக்கு இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப லைட்டாக பிளர் ஆகணுமா, இல்லை ஃபுல்லாக பிளர் ஆகணுமா, அந்த மாதிரி நிறையா நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா பிளர் ஆட் ஆகிருக்கு, செகண்டில் வந்து ஒரிஜினல் இமேஜ். ஸோ உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்கலாம். இதில் இருக்கிற டீட்டெயில் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக பார்க்கலாம். பேசிக்காக என்ன வேணுமோ அது மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட்னுடைய பார் வந்துடும். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணி என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணணும், வேறு பக்கம் மூவ் பண்ணணுமோ, இல்லை வந்து அந்த இன்னும் நல்லா பிளர் ஆகணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. அதில் வந்து என்ன ரேஷியோவில் வந்து அது பிளர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வைக்க முடியும். இப்போ நீங்கள் மோர் தென் 1 பிளர் ஆப்ஷன் கூட அங்கே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ண அது கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் வந்துட்டுருக்கும். ஸோ எதை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போனீங்கன்னா எவ்வளோ அதாவது ரொம்ப பிளர் ஆகணுமா, லைட்டாக பிளர் ஆகணுமா, ஸோ அது வந்து நீங்கள் இந்த ஏரோ மார்க் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு பிளர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ மேலே நம்ம எப்படி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு அதனோட சைஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமைஸ் மினிமைஸ் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வச்சுக்கலாம். அதுக்கு டெக்ஸ்ட்டுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. கலர் மாற்றலாம், ஃபாண்ட் வந்து நீங்கள் என்ன ஃபாண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் கூட கொடுக்கலாம். நிறையா அனிமேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் பேசிக்கான டெக்ஸ்ட் ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ்.
அனிமேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட் ஆகிற மாதிரியோ இல்லை வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் வர்றது, ரைட்லேருந்து லெஃப்ட் போகிறது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை நம்ம வச்சுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ். இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்மைலிஸு அந்த மாதிரிலாம் உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்துலேயோ இல்லை வந்து ஒரு ஃபோட்டோ கீழே பக்கத்தில் ஆட் பண்ணணுன்னு நினச்சோன்னா நம்ம வந்து லேயர் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னோம்னா அதில் வந்து நமக்கு நிறையா ஸ்மைலிஸ் வரும். அதில் வந்து நமக்கு எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. பாப்கார்ன், காஃபி, கேக், இந்த மாதிரி நிறையா இருக்குது. எது வேணுமோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணுறது. சப்போஸ் அதாவது வந்து பாயிண்ட் பண்ணி காட்டுறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கோ இல்லை வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்ணணும், அந்த இடத்த மட்டும் நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னோம்னா அது வந்து ஒரு மார்க் போடுற மாதிரி இது பண்ணுறது தான் ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷன். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது என்ன கலரில் வரணும், ஆரோ மார்க்கா இல்லை வந்து என்ன ஷேப்ஸ் கொடுக்க போகிறோம், என்ன ஷேப்பில் ஹைலைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து அது யூஸ் ஆகும். இப்போ நான் ஸ்கொயர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கேக்கை மட்டும் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து நான் வந்து ரெட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ப்ரஷ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஷேப் அதை கொடுத்துட்டு இப்போ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கொயர் வந்துடும். இதெல்லாம் தான் ஒரு மினிமம். நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்தளவுக்கு நமக்கு இன்ஃபர்மேஷன் இனிஷியலாக இருந்ததுன்னா போதும். அதுக்கப்புறம் இதில் இன்னும் நிறையா இருக்குது. அதில் நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம் ஃப்யூச்சர் வீடியோஸில். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஒரு வீடியோ ஃபைல், ஆடியோ ஃபைல், அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர், ஒரு டெக்ஸ்ட்டு, ஒரு இமேஜ், ஹைலைட் பண்ணுறது எல்லாமே வந்து பேசிக்காக பார்த்துட்டோம். இதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் ப்ளே பண்ணி செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபைலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ரைட் சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சேவ் ஆஸ் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும், எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது உங்களோட வீடியோ சைஸை பொறுத்து இது வந்து சில டைம்ஸ் 5 minutesல எக்ஸ்போர்ட் ஆகும், சில டைம்ஸ் கொஞ்சம் 10 minutes கூட ஆகும். அது நம்மளோட வீடியோ சைஸ் பொறுத்து. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் எதுவும் மொபைலில் வந்து வேறு எதுவும் டச் பண்ணக்கூடாது. ஸோ ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆகி உங்கள் ஃபோட்டோஸ் ஃபோல்டருக்குள்ளே வந்துடும். ஃபோட்டோஸ் ஃபோல்டர்லேயும் உங்களுக்கு சேவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து டேரெக்டாக கைன்மாஸ்டர்லேருந்தே நீங்கள் டேரெக்டாக அப்படியே ஷேர் கொடுத்து உங்களோட மெயில் ஐடிக்கு இல்லை ட்ரைவ் எங்கே வேணாலும் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம் அதை. ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் அந்த மேலே அப்போ ஆரோ இருக்குல்லங்க, ஆரோ ஸ்கொயர் வந்து ஆரோ மார்க் மாதிரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆடியோ இல்லை ரெக்கார்டிங் லேயர் இந்த 3ல் ஏதாவது ஒன்றை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.